யோவான் இதெல்லாம் எழுதுனதுனால தான் இயேசுவை ஏன் கொலை பண்ணாங்கன்னு நமக்களால் கொஞ்சம் ஈஸியாக என்ன பண்ண முடியுது, புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து கிட்டத்தட்ட 12, 13 வரைக்குமே சரிங்களா, இப்படியே ஆண்டவர் பேசுகிறதெல்லாம் விடுகதை போடுற மாதிரியே இருக்கும். ஆண்டவர் பேசுகிறது எப்படி இருக்கும், விடுகதை போடுற மாதிரியே இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம அன்றைக்கே சொன்னது போல் யூதர்களை பொறுத்த வரைக்கும் யெகோவா தேவனை வாயினால் என்ன பண்ண முடியாது. இதை இயேசு இவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னெலாம் நினச்சி பேசலை. இவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்ம சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க, அதெல்லாம் எதிர்பார்த்து பேசலை. சில சமயத்தில் சில இடங்களில் சிலவற்றை பேசித்தான் ஆக வேண்டும். அப்படி தான் ஆண்டவர் பேசினார். அப்போ ஏன் அதை பேசணும், அவர்கள் நியாய தீர்ப்பில் ஒரு நாள் நிற்பாங்க. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அடையாளங்களையும் கொடுத்தேன், பேச வேண்டியதையும் பேசினேன், ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாய் இருந்தார்கள். ரைட்டுங்களா? இப்போ இதே பேக்ரவுண்டில் நீங்கள் நம்மளை நிறுத்தி பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, என்ன ஒருத்தர் அனுப்புனார், என்ன இந்த பூமிக்கு ஒருத்தர் அனுப்புனார், அவரோட மகிமையை நான் தேடுறேன். நம்ம என்ன சொல்லணும், என்னை தேவன் இந்த பூமிக்கு ஒரு நோக்கத்தோடு அனுப்பியிருக்கிறாரு. என் வாழ்க்கையோட நோக்கமே என்னை அனுப்பின பிதாவோட மகிமையை தேடுறது தான். ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழுந்து ஜெபிக்கும்போது இதை அறிக்கை பண்ணி, இதை அறிவிப்பு பண்ணி, அந்த நோக்கத்துக்கு நேரம் நம்ம ஓடணும். ரைட்டுங்களா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்குறார். கர்த்தர் ஒரு நாளை கொடுக்கும்போது அந்த நாளுக்குரிய கிருபை, அந்த நாளுக்குரிய பலம், அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு பேக்கேஜாக கொடுத்துட்றாரு இல்லையா? அப்படி ஆண்டவர் கொடுக்குறார் அப்படின்னா நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிற நாம் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அதுதான் இங்கே இயேசு செய்கிறாரு. என்னை அனுப்பினவருடைய மகிமையை நான் தேடுகிறேன். 1. 2, நான் என் சுயமாக பேசலை, என்னை அனுப்புனார்ல அவர் என்ன பேச சொன்னாரோ அதை தான் நான் பேசுகிறேன். உங்களை மாதிரியெல்லாம் நான் என்ன பண்ணல, 28 பரிசேயர்களோட லிஸ்ட் எடுத்து, வேதப்பாரகர் லிஸ்ட் எடுத்தெல்லாம் நான் பேசுகிறதில்ல. எனக்கு எது தான் முக்கியம், என்னை அனுப்புன பிதா என்ன சொன்னாருங்கிறது தான் முக்கியம். அதை அவர் பாதத்தில் உளுந்து கடந்து பெற்றுக்கொண்டு உங்ககிட்ட நான் என்ன பண்ணுறேன், பேசுகிறேன். ஐ டோன்ட் டாக் ஆன் மை ஓன். என்னுடைய சுயமாக நான் எதையும் பேசுவதில்லை. தேவன் என்னை ஒரு நோக்கத்தோடு அனுப்புனார். அந்த நோக்கத்தை செய்கிறதுக்கு தான் நான் இந்த பூமியில் இருக்கிறேன். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற போகிறேன். அடுத்தது, தேவன் என்ன பேசணும்னு எனக்கு வழி நடத்துகிறாரோ அதை தான் நான் என்ன பண்ண போகிறேன், பேச போகிறேன். என்ன செஞ்சாலும் நான் என் மகிமையை தேட மாட்டேன். யாரோட மகிமையை தேடுவேன், என்னை அனுப்பின பிதாவோட மகிமையை தேடுவேன். இவங்களுக்கு இதை ஏற்றுக்கவே முடியல. யூதர்களால் நம்ம எங்கேருந்து பார்க்கணுன்னா, 2000 வருஷத்துக்கு பின்ன வந்த கிறிஸ்தவர்களாக நாம் இதை பார்த்தோம்னா யூதரோட பார்வையை நமக்கு புரிஞ்சிக்க முடியாது. யூதர்கள் இருந்த இடத்துக்கு நாம் போய் அவங்க
இப்படி மேசியா வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்களால எதெல்லாம் காரண தடை என்னெல்லாம் புரிந்து கொள்ள முடியல. இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, மேசியா எங்கேருந்து வருவார்? பெத்லகேமில் இருந்து வருவார். எங்கேருந்து வருவாருங்க? பெத்லகேமில் இருந்து வருவார். இவர் எங்கேருந்து வந்திருக்கிறாரு? நாசரேத்தில் இருந்து. இவர் ஒரிஜினலாக பெத்லகேம் தான் அப்படிங்கிறது அன்னைக்கு உள்ளவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு யோசேப்பு யாரை மாதிரியே மாறிட்டான். யார் மாதிரி மாறிட்டான்? நாசரேத்துக்கார மாதிரி மாறிட்டான். தொழிலாளியாக மாறிவிட்டான். அதனால் அவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, இவன் நாசரேத்தூர்காரன். ஸோ இந்த இயேசுவை அவங்களால என்ன பண்ண முடியல, ஒரு தேவகுமாரனாலாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. எப்படி? கற்பனை கூட பண்ண முடியல. சரிங்களா? இப்போ வாசிங்க யாரோ ஒருத்தர் 13 14 நல்லா கவனிங்க. பாதி பண்டிகை, கூடார பண்டிகை எத்தனை நாள்னு பார்த்தோம்? 7+1 இல்லையா? 8 நாள். முதல் நாளும் 8வது நாளும் என்னது? சபை கூடி வர்ற நாள். சரியா? சபை கூடணும், அசம்பிளி. மீதி நாள் அவங்க எங்கே இருப்பாங்க? பண்டிகையில், அதான் கூடாரங்களில் குடியிருந்துட்டு இருப்பாங்க. அவங்க புது பொங்க சோறு, நம்ம நாட்டில் என்னது? சூரிய பொங்கல், மாட்டுப் பொங்கல், இனிப்பு பொங்கல், மிளகு பொங்கல் இல்லையா? அப்புறம் கடைசி நாள் நல்லா கறி பொங்கல் இல்லையா? இது நம்ம ஊர். அதே மாதிரி அவங்களுக்கும் என்ன இருந்திருக்கும், காய்கறிகள் எல்லாம் வச்சு சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அது அதுதான், அதாவது கூடார பண்டிகை ப்ளஸ் அறுவடை பண்டிகை. சரியா? ரெண்டும் கம்பைன்டு. அதனால் அவங்க கொண்டாடுறாங்க. பாதி பண்டிகை அப்படின்னா 4ஆம் நாளோ 5ஆம் நாளோ. சரிங்களா? எய்தர் 4th டே ஆர் 5th டே. 4வது நாளோ 5வது நாளோ தேவாலயத்துக்கு போய் இவர் என்ன பண்ணுறாரு? உபதேசம் பண்ணுறார். இவர் எப்படி வந்தார்? பண்டிகைக்கு எப்படி வந்தார்? ரகசியமாக வந்தார். எப்படி வந்தாருங்க? ரகசியமாக வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாட்டு பாடிட்டு போகிற கூட்டத்தோடு வரல. கும்பலாக எல்லாம் ஊரில் சேர்ந்து போனாங்களே, அவங்க கூட அவர் வரல. தனியாக வந்தார். தனியாக வந்த அவர் திடீர்னு தேவாலயத்தில் போய் நின்று என்ன பண்ணுறாரு? உபதேசம் பண்ணுகிறார். தேவாலயத்தில் யார் உபதேசம் பண்ணலாம்? ஆசாரியனை விட வேத பாரகர்கள் இல்லைன்னா பரிசேயர்கள் என்ன பண்ணுவாங்க? உபதேசம் பண்ணாங்க. ஆசாரியர்கள் பொதுவாக என்ன பண்ணுவாங்க? மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவாங்க. பலி செலுத்துறது, தூபம் காட்டுறது, அப்பத்தை சுட்டு வைக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் யார் பார்ப்பா? ஆசாரியர்களுடைய வகையறாக்கள் பார்ப்பாங்க. இப்போ இந்த வசனத்தை பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் யார்? பொதுவாக வேதபாரகர்கள், பரிசேயர்கள் தான். அவங்களா இல்லை. எந்த ஊர்? நாசரேத்தில் இருந்து ஒருத்தன் வந்து பேசலாமா? புரியுதுங்களா? நீ என்ன பேசுறங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லை, நீ எங்கிருந்து வந்தங்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். நிறைய நேரம் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இந்த மாதிரி நிறைய பேரால் ஒதுக்கப்பட்டீங்களா? உதாசீனம் பண்ணப்பட்டீங்களா? இயேசு நமக்கு முன்னால் அந்த பாதை என்ன பண்ணியிருக்கிறாரு? கடந்து போயிருக்கிறார். சொந்த ஊர் ஜனங்களால் கேவலம் பேசப்பட்டார். சரியா? தொடர்ந்து வாசிங்கய்யா. ஆமாம். இவர் யார்?
கல்லாதவர்னா என்னதுங்க? அதாவது அவங்க கல்வி முறைப்படி, யாரோட கல்வி முறை? பரிசேயர்கள், சதுசேயர்கள் இல்லை யூதர்களுடைய ஒழுங்கு முறைகள் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த முறைப்படி அவர் என்ன பண்ணல? படிக்கலை. இப்போ யோசிச்சு பாருங்க, அம்மா அப்படி, அப்பன் இப்படி, ஊர் நாசரேத்து, ரைட்டா? ஆள் படிக்கலை, ஆள் படிக்கலை. ஆனால் எப்படி? கொஞ்சம் ஓப்பனாக உள்ளபடி பேசுகிறவங்களா இருந்தால் சொல்லிப்பாங்க, நம்மளால் கூட இந்த ஆள் மாதிரி பேச முடியலையாடா. ஆனால் அது அந்த அளவுக்கு ஒத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, கௌரவம், இடம் கொடுக்கல. கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார்? அடுத்தது வாசிங்கயா. டே மரமண்டுங்களா, நான் பேசுகிற உபதேசம் என்னுடையது இல்லைடா, என்னை அனுப்பினருடைய. நீங்கள் பேசுகிறதெல்லாம் உங்களுது, நீங்கள் பேசுகிறதெல்லாம் உங்கள் சரக்கு. நான் பேசுறது என்னை அனுப்பின பிதாவோட சரக்கு. யாருக்கு பிதாவோட சித்தம் செய்யணும்னு மனசில் ஆசை இருக்குதோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதா அறிந்து கொள்ளுவான். புரியுதுங்களா? இப்போ பிரச்சனை என்னது? அங்கே தான் பிரச்சனையே. எங்கே பிரச்சனை? ஆமாம், இவங்க எல்லாருமே மத தலைவர்கள் எல்லாருமே என்னது? தேவன் இருக்கட்டுங்க, தேவன் இருக்கட்டும். சடங்காச்சாரம், ஆசாரியர், பெரிய ரபி, ஆமாம், அதோட உச்ச கட்டத்தில் இருக்கும்போது தான் யார் வந்திருக்கிறார்? இயேசு வந்திருக்கார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க எங்கே இருந்தாங்க? பாபிலோன்லேயும் அசீரியாவிலையும் அடிமைகளாக இருந்தாங்க. அடிமைகளாக இருந்தவங்க சின்ன சின்ன கூட்டமாக திரும்பி அவங்க நாட்டுக்கு வந்து எருசலேமில் என்ன பண்ணுறாங்க? ஆலயத்தை கட்டுறாங்க. கட்டினவங்க நம்ம மதம் ரொம்ப சீர்குலைஞ்சு போச்சுரா, நம்ம எல்லாம் அந்நியர்களுக்கு என்ன ஆகிட்டோம்? அடிமையாயிட்டோம். அதனால் மறுபடியும் நம்ம சுய தேசத்தை என்ன பண்ணணும்? மீட்டெடுக்கணும். நம்முடைய முறைகளெல்லாம் சரி பண்ணணும். நம்மக்கிட்ட நிறைய பின்மாற்றம் இருக்குது, நம்ம உயிர்ப்பிக்கப்படணும் அப்படின்னு பரிசேய மார்க்கம், வேதப்பாரர்களுடைய தீவிர அர்ப்பணிப்பு, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க உச்சக்கட்டத்தில் நம்ம ஒரு எழுப்புதல் ஆயிட்டோம். நமக்கு இனிமேல் யார் வந்தால் போதும்? மேசியா வந்தால் போதும் அப்படின்னு அவங்க ரெடியாக இருக்கும்போது மேசியா வந்துட்டாரு. ஆனால் அவங்க எதிர்பார்த்த ஒரு மேசியா வரல. அவங்க எதிர்பார்த்த மேசியா யாரு? புரட்சி செய்கிறவர், ஆட்சி அமைச்சு ரோம அதிகாரத்தை தள்ளி விடுறவர். அவர் தான் அவங்க எதிர்பார்த்த மேசியா. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? சோறு போடுறாரு, கண்ணை திறக்கிறாரு, காதை கொடுக்குறாரு, நடக்க வைக்கிறாரு. அவன் என்ன பேசுனது? மோசே இப்படி சொன்னான், நான் சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப அத்தாரிட்டியாக பிரசங்கம் பண்ணுறாரு. ஆனால் என்ன பண்ண மாட்டேறாரு? புரட்சி பண்ண மாட்டேறாரு. ஐயா, இவர் பண்ணுற புரட்சி யாருக்குமே கவனத்தை ஈர்க்கிற மாதிரியே இல்லையே. ரோம அரசாங்கம் நடுங்கிற மாதிரி ஏதாவது பண்ண வேணாமா? ஒன்றுமே இந்த ஆள் பண்ண மாட்டேறாரு.
எலெக்ஷனுக்கு நிற்க மாட்டேறாரு. ராஜாவை வாங்கன்னா வரமாட்டேறாரு. என்னையா மேசியாங்கிறீங்க? இந்த ஆள் யார்? நாசரேத்துக்காரன், அந்த தச்சனோட பையன். அதை வரிசையாக அந்த குற்றச்சாட்டெல்லாம் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வாய்க்கு வந்தால் வெறும் வாய்க்கு என்ன கிடைச்ச மாதிரி? ஆமாம், வெறும் வாய்க்கு அவல் கிடைச்ச மாதிரி இல்லையா? வாசிங்க ஐயா அடுத்தது. ஒன்று இங்கே பாருங்க, என் உபதேசம் என்னுடையதுன்னு சொல்லிட்டாரா 16. இந்த உபதேசம் யாருது இல்லை, சுயமானது இல்லை, பிதாவோடது. 1 2 நான் எந்த மகிமையை தேடுறேன்? அனுப்பினவரோட மகிமையை தேடுறேன். இப்போ மோசே யார்? அவங்க ரொம்ப மதிக்கிறவங்க, யூதர்கள் ரொம்ப மதிக்கிறவங்க. மோசே ஆமாம். நீங்கள் என்ன பெருசாக நியாயப்பிரமாணங்கிறீங்க, நீங்களே அது செய்கிறது இல்லைங்களே. நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் செய்கிற ஆளாக இருந்தால் என்ன கொலை செய்ய தேடுவீங்களா? கொலைகார பாவிகளா? இல்லை, கொலை செய்ய தேடுறீங்க. அப்புறம் ஸோ இதில் இந்த ஜனங்கள்ங்கும் போது நீங்கள் யாரை சேர்த்திக்கணும்? யூதர்கள், அதாவது பொதுமக்கள். பொதுமக்களில் இப்போ இந்த மாதிரி சொல்கிறவங்கெல்லாம் பரிசேயர், சதுசேயர், அந்த ஆசாரியர்கள், இவங்களுக்கு ஜால்ரா போடுற யூதர்கள்னு அர்த்தம். நாம் அதை அப்படி பிரித்து பார்க்கணும். சரியா? அவங்க என்ன சொல்கிறாங்க? யோ, நீ பேய் பிடிச்சவன், உன்னை போய் யாரையா கொலை பண்ணுற? உன்னை கொலை பண்ணி எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நாங்கள் கொலை பண்ணால் எங்களுக்கு எதாவது கிடைக்கணும். எங்களுக்கு எதுவுமே லாபம் இல்லைன்னா உன்னை நாங்கள் கொலை பண்ணி என்ன பண்ணுறது? அதான் நம்ம இதை பார்த்தோம், யோவான் 5ஆம் அதிகாரத்தில் செஞ்ச அற்புதம். சரிங்களா? அதை பார்த்துட்டு நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க. ஏப்பா, நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்ன கொலை பண்ணுறீங்க? எதுக்கு கொலை பண்ணுறீங்க? ஓய்வு நாளில் நான் ஒரு ஆளை என்ன பண்ணேன்? சுகமாக்குனதுக்காக என்ன கொலை பண்ண பார்க்குறீங்க. சரி, அப்போ நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவங்க தானே. விருத்த சேதனங்கிற ஒரு செயலை யார் நியமித்தா? மோசே. தேவன் நியமித்தார், முற்பிதாக்கள் அதை ஏற்படுத்தினாங்க, அப்புறம் மோசே இது படுத்தினார். நீங்கள் ஓய்வு நாள் அன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? ஏன் வாரத்தில் 6 நாள் இருக்குது, அன்றைக்கி விருத்த சேதனம் பண்ண வேண்டியதானே? ஏன் அன்றைக்கி பண்ணுறீங்க ஓய்வு நாள் அன்றைக்கி? நீங்கள் பண்ணுனா நியாயம், நான் ஒரு அற்புதம் பண்ணால் அநியாயம். என்ன ஏன் இப்படி போட? உங்கள் பேச்சனையே நம்புறமா யாராவது ஒத்துக்குவாங்களாயா? சரி, இப்போ கொஞ்சம் கொச்சையாக போகிறேன், கோவிச்சிக்காதீங்க. மோசேயோட நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஒரு ஆளை ஓய்வு நாளில் விருத்த சேதனம் பண்ணலாங்கிறீங்க. இதெல்லாம் யூதர்களுக்கு உரைக்குதா? உரைக்காது. நீங்கள் சில சமயம் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சபையாருக்கு போட்டு என்னென்னத்தையோ எடுத்து பேசுகிறீங்க, உரைக்குதா? மண்டைக்குள்ளே இறங்குதா? இதெல்லாம் யார் முன்னாலே சந்திச்சிட்டா? ஆண்டவராக இயேசு சந்திச்சிட்டார். மண்டையில் ஏறாத கூட்டம்.
வசனத்துக்கு மனசை திறக்காத கூட்டம். இதெல்லாம் யார் முன்னாலேயே பார்த்துட்ட? ஆண்டவர் இயேசு பார்த்துட்டார். அடுத்த வசனம் வாசிங்க. இப்போ அந்த ஊரில் இருக்கிறவன் எந்த ஊருக்காரன்? எருசலேம்காரன். இந்த ஆள் தான் கொலை செய்யணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவன் பாட்டுக்கு ஃப்ரீயாக பேசிட்டு இருக்கிறான். ஏன் எல்லாம் எல்லாம் கப்புச்சிப்புன்னு இருக்கிறாங்களேப்பா. எல்லாருக்குமே இந்த இவர் தான் கிறிஸ்துன்னு நினைக்கிறாங்களோ என்ன? எல்லாம் அப்படியே ஆப்பாயிட்டுறாங்க. அந்த ஆள் பாட்டுக்கு வந்து கோயிலில் நின்றுட்டு பேசுகிறாரு, எல்லோரும் கேட்குறாங்க. ஏன் அந்த ஆளுங்க பிடிக்கலையா? அரெஸ்ட் பண்ணியிருக்கலாமே. கொலை செய்யணும் ஊன்னு பேசுனாங்க. இப்போ ஒன்றும் சத்தத்தையே. அந்த நகரத்தார் முதல்ல அவங்களோட டவுட் என்னது? என்ன இந்த ஆள் தாராளமாக பேசுகிறாரு, யாருமே ஒன்றும் இப்போ ஆக்ஷனாக எடுக்க மாட்டேறாங்க. அப்படின்னா இந்த ஆள் தான் கிறிஸ்துன்னு அவங்களே நம்புகிறாங்களா? 1 2 வாசிங்கய்யா. இப்போ எருசலேம்காரங்களை பொறுத்த வரைக்கும் இயேசு எந்த ஊருக்காரரு? நாசரேத்து, கலிலேயாவில் இருக்கிற நாசரேத்துக்காரன். ஏங்க, மேசியா வரும்போது அவர் எங்கேருந்து வர்றாருன்னு தெரியாதுங்களா? நம்மளுக்கு தான் இந்த ஆள் எங்கேருந்து வர்றாருன்னு தெரியும். எங்கேருந்து வர்றாரு? கலிலேயாவில் இருக்கிற நாசரேத்து. இது என்ன? நாசரேத்துலேருந்து எங்கே நல்லது வருங்களா? நாசமாக போகிற ஊருங்க. அங்கேருந்து நல்லது வருதாம்மா, நல்லது. இவனும் பேசுகிறான், எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வந்தமா பிடிச்சமா கொலை பண்ணமான்னு இருக்க வேணாமா? இது யார்? தூண்டி விடுற கோஷ்டிங்க. ஒன்றும் பேச மாட்டாங்க. பிரதர் ராஜசம்பத்து, நீங்கள் தான் பிரதர் எதையுமே நியாயத்தை பட்டுன்னு கேட்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க பிரதர், இந்த இதை கேளுங்க கொஞ்சம். ஏங்கய்யா நீங்களே இல்லை, நாங்கள் கேட்குறத விட நீங்கள் கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும் பிரதர். தூண்டி விட்டுட்டு அவர் பாவம் வெகுலியா, ஏன் நீங்கள்லாம் இதெல்லாம் பண்ணுறீங்க, அது எப்படி கரெக்டு இல்லை? இப்படிலாம் பலிக்கடை ஆயிருக்கீங்களா? சரி பாருங்க, இந்த ஊரில் இருந்து வந்திருக்கான்னு தெரியுமே. அப்பொழுது இயேசு என்னையும் தெரியும், உங்களுக்கு வந்தேன்னு தெரியும். நான் என் சுயமாக வரலையா? என்னை அனுப்பினவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னை அனுப்பினவர் யார்? சத்தியமுள்ளவர். உங்களுக்கும் அவர் தெரியாது, என்னையும் உங்களுக்கு தெரியாது, அவரையும் தெரியாது, என்னையும் தெரியாது. இப்படி சொன்னால் கோபம் வருமா வராதா? இப்படி பேசுனா கோபம் வருமா வராதா? ஆமாம், அதனால தான் யூதர்களுக்கு வந்துச்சு. அதனால் யூதர்கள் ரொம்ப பாவம் பண்ணிட்டாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த ஊரில் நாம் இருந்திருந்தா அவங்க அளவுக்கு கூட பொறுமையாக இருந்திருப்போமான்னு தெரியாது. அதுக்கு முன்னாலே இழுத்துட்டு போயிருப்போம். சரியா? அப்போ யூதர்களோட பார்வையில் அவர் யார் சொன்னால் ஏற்றுக்கவும் முடியல, அதாவது அவரை எதிர்த்து நிரூபிக்கவும் முடியல, தடுமாறுறாங்க. பாருங்களேன், இயேசு எத்தனை போராட்டத்தை சந்திச்சிருக்கிறார். நம்ம நிறையா நேரம் போராட்டம்னு உடனே நம்ம ஊர் சூழ்நிலையை மறந்துட்டு எப்பயுமே யோசிக்கும். நம்ம ஊரில் ஒரு ஊழியக்காரன் ஒரு இடத்துல போய் தங்கி ஊழியம் செஞ்சா அந்த ஆள் மேலே என்னெல்லாம் குற்றச்சாட்டு வருது.
அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் மத்தியில் என்ன குற்றச்சாட்டு வருது, அந்த ஊர்ல இருக்கிற ஊழியக்காரன் பத்தி என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க, அந்த ஊர்ல இருக்கிற சபைகள்ல அந்த ஆளை பத்தி என்ன பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு இது எல்லாத்தையும் என்ன பொருந்தி வர. சொந்த ஊர்ல மட்டும் அவர் புறக்கணிக்கப்படல, எருசலேம்லையும் என்ன பண்ணப்படுறாரு, பரிகசிக்கவும் புறக்கணிக்கவும் படுறாரு. ஆமா இல்லையா? அடுத்தது பாருங்க. ஆமாம், கை போடுறது ஒன்றும் ஈஸி கஷ்டம் இல்லை. அவர் ஊருக்குள்ளே தான் தெரிகிறார், ஜனங்களுக்குள்ள கை போட்டுருக்கலாம். ஆனால் பிதா வச்ச வேலை, அந்த வேலைன்னு வருது இல்லையா, அதை குறித்து நீங்கள் யோவானில் ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க. வேலை, பிதாவினுடைய வேலை, உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்த டைமிங். சரியா? வேலைன்னா ஒன்று நீங்கள் வேலையை யோசிக்காது இல்லையா? ஆண்டவர் சொல்றது வேலை, நேரம் இல்லையா? நாம வேலையை யோசிக்கூடாது, ஒர்க்கு. ஆனா கர்த்தருடைய வேலையை கர்த்தருடைய வேலையில் செய்யணும். எப்படி? ஆண்டவர் கொடுத்த பணியை ஆண்டவர் நியமித்த நேரத்தில் செய்ய வேண்டும். ஸோ அது ரொம்ப ஒரு போராட்டம். சரி, அடுத்தது வாசிங்க. அவரை பிடிக்க வகை தேடினாங்க, அவரோட வேலை இன்னும் வராதபடினால் ஒருவன் அவர் மேல் கை போடவில்லை. விசுவாசிக்கிற ஆளுங்களே தான் இப்போ என்னத்தை பற்றி சொல்கிறாங்க. இல்லை, விசுவாசிக்கிறவங்க தான் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அநேகர் அவரை விசுவாசித்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் யார் இல்லை, கிறிஸ்து. ஆமாம், இந்த மாதிரி பிரச்சனையை சபையில் சந்திக்கணும். சந்திச்சிருந்தா நல்லது, சந்திக்கலைன்னா சந்திக்கிறதுக்கு மனசை ரெடி பண்ணிக்கணும். சபைக்குள்ளே யார் உங்களுக்கு ரொம்ப தோத்திரமோ ஆத்திரமோ ஆதரவுமா இருக்கிறாங்களோ இல்லையா, அவங்களே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்கன்னு வாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா அவங்களுக்கே சொல்ல தெரியாது. வசனத்தை என்ன பண்ண தெரியாது, சொல்ல தெரியாது. ரைட், அடுத்தது வாசிங்கய்யா. இந்த சேவகர் யாரு? தேவாலயத்து சேனை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்பெல்லாம் சேவகர்னு வாசிக்கிறீங்களோ அது எந்த சேவகர்? ரோம போர் சேவகர் இல்லை. இவங்க யாரோட போர் சேவகர்? பிரதான ஆசாரியருடைய போர் சேவகர். இப்போ உதாரணத்துக்கு ரோம போர் சேவகரை நீங்கள் எதோட ஒப்பிட்டுக்குங்க? மிலிட்ரியோட ஒப்பிட்டுங்க. மிலிட்ரி, இராணுவம் என்ன அது? என்னது? மத்திய அரசாங்கம். போலீஸு தமிழ்நாட்டுது. புரியுதா? ரோமர்கள், அவங்களுக்கு கீழே சேவகர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க இந்த உள்ளூர் விவகாரத்தில் தலையிட மாட்டாங்க. ஆனால் இந்த உள்ளூரில் தொட்டது 90க்கும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டு நிற்கிற போலீஸ் யார்? லோக்கல் போலீஸ். இந்த லோக்கல் போலீஸ் தான் இவங்க அனுப்புகிறாங்க. போய் அந்த இயேசுவை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கடா.
ஆமாம், நான் என்னை அனுப்பினவர்கிட்ட நான் போக போகிறேன், கொஞ்ச காலம்தான் உங்கள் கூட இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீங்க, ஆனாலும் என்னை கண்டுபிடிக்க மாட்டீங்க, நான் இருக்கிற இடத்திற்கு உங்களால் என்ன பண்ண முடியாது, வரவும் முடியாது. உடனே யூதர்களுக்கு கேள்வி, எங்கேயா இருந்தாலும் போவான்? கிரேக்கருக்குள்ள செதறி இருக்கிறாங்கல்ல, அந்த யூதர்கள் மத்தியில் எதுவும் உபதேசம் பண்ணுறதுக்கு இருந்தாலும் போனாலும் போவாருங்க. மறுபடியும் இயேசு, நீங்கள் என்னை தேடுவீங்க, ஆனாலும் என்னை காண மாட்டீங்க என்றும், நான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வர முடியாதுன்னும் இவர் சொன்ன வார்த்தை என்னவென்று இது என்னது? அவங்க பேசுகிறாங்க, மக்கள் பேசுகிறாங்க. இயேசுநாதர் போட்டு குழப்பி விடுறார் மக்களை. ஸோ ஆண்டவர் இயேசு அவருக்கும் பாதிப்பு இருந்துச்சா? பாதிப்பு இருந்துச்சு, பாதிப்பு இல்லாமலாம் இல்லை. ஆனால் அந்த பாதிப்புக்கு மத்தியில் அவங்க கிட்ட பேசணும்னு பிதா அனுப்பின மெசேஜை கட்டாயமாக என்ன பண்ணிட்டாரு, பேசிட்டார். எப்போ பார்த்தாலும் சீடர் கூட்டத்தோடு அவர் இல்லை. இதெல்லாம் எப்படி? தனியாக. இதெல்லாம் எப்படிங்க? தனியாக. இதெல்லாம் கொடுக்கலன்னா ஏன்டா இயேசுவை கொலை செஞ்சாங்க நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ எங்கே போவார்ப்பா? கொலை பண்ணிக்குவாரா? தற்கொலை பண்ணிக்குவாப்பில்லையா? காணாமல் போயிடுவாப்பில்லையா? கிரேக்கர்களோட உலகத்துக்குள்ளே போயிடுவாரா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அப்போ பண்டிகையின் கடைசி நாளில், அப்படின்னா 8வது நாள். ஸோ பண்டிகை பாதியில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த விவாதம் அந்த 4 நாள் என்ன இருக்குங்க, தொடர்ந்து இருக்குது. நாலு நாள் பேசினதை நம்ம 40 நிமிஷத்தில் படிச்சுக்கலான்னு பார்க்குறோம். அதுக்காக தான் உங்களை யோசிக்க வைக்கிறேன். யூதர்கள் மட்டும் இல்லை, நீங்கள் கிறிஸ்தவர்கள் எடுத்துங்க, சபைகளை எடுத்துங்க, அப்படியே இன்னைக்கு இதே சூழ்நிலையை தான் நம்ம எங்கே பார்க்குறோம். சபைக்குள்ள சிஎஸ்ஐல, லுத்தரன்ல, எல்லா சபையிலுமே இல்லை. இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, தேவனோட கிரியைக்கு இங்கெல்லாம் முக்கியம் இல்லை. ஈவன் பெந்தகோஸ்தே சபைகள்லையுமே என்ன இல்லை, தேவனோட கிரியைக்கெல்லாம் முக்கியம் இல்லை. அவன் ஆளை பாரு எப்படி இருக்கிறான், பைத்தியக்காரனாட்டம் இருக்கிறான் ஐயா. அவனை போய் எங்கெங்க உள்ளே விடுறது? அவன் ஒன்றும் படித்த மாதிரியே தெரியலிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ இல்லை, தேவையில்லைனாக்கா ஓகே. ஆனால் உங்களுக்கு தேவையில்லைங்கிறதுனால இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு கர்த்தருடைய கிரியைகளை அங்கீகரிக்கிற சபைகள் இன்னைக்கு இருக்குதா? இல்லை, சபைகள் இல்லை. எனக்கு ஒரு ஆசை, இதே மாதிரியே உங்களை எல்லாத்தையும் ஒரு ஆர்கியூமெண்ட் விட்டா எப்படி இருக்கும்னு. ஒருத்தர் இயேசுவா நடிங்க, மீதி பேர் யூதராகவும் கொஞ்சம் பேர் பட்டிமன்றம் வச்சோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ தான் ஒரு யோசனை வருது.
இயல்பாக நம்ம சபையில் இருக்கிற பிரச்சனையை கொண்டாந்து இவங்களோட கோத்து விட்டு இல்லைங்களா? என்ன சரி, இப்போ பாருங்கள் 37 பண்டிகையின் கடைசி நாள். இப்போ 5வது நாள் இல்லை 4வது நாள் பேச ஆரம்பித்தார். இப்போ கடைசி நாள் அப்படின்னா 8வது நாள். 8வது நாளும் தேவாலயத்தில் பேசிட்டு தான் இருக்கிறாரு. அப்படின்னா இது வரைக்கும் யார் வந்து நீ என்னத்துக்கு எங்கே பேசுகிறேன்னு யூத ஆஃபீஸருங்களோ இல்லை பரிசேயர்களோ இல்லை ஆசாரியர்களோ அவரை வந்து என்ன பண்ணல, தடை சொல்லலை. சரி, வாசிங்க. இயேசு நின்று சத்தமிட்டு பண்டிகையோட கடைசி நாளில் இயேசு சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தான். யாருக்கா தாகமாக இருந்தால் என்கிட்ட வந்து பானம் பண்ணுப்பா. வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததில் பதில் சொல்லிடுறாரு. அடுத்த வசனத்தை பாருங்க. என்கிட்ட வந்து பானம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இயேசுவாகி என்கிட்ட விசுவாசமாக இருந்தால் நீ என்கிட்ட என்ன பண்ண வந்திருக்கிற? பானம் பண்ண, நான் கொடுக்கறத குடிக்க வந்திருக்கிற. அப்படி வந்தீங்கன்னா உன் உள்ளத்தில் இருந்து என்ன ஓடும்? நதிகள் ஓடும் சாமி. நம்ம இன்னுமே சபைகளில் ஆவியானவர் நிரப்புறதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்றது தான் இருக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? என்னை விசுவாசிக்கிற யாரும் அவன் உள்ளத்தில் இருந்து என்ன ஓடும்? ஜீவ தண்ணீர் உள்ள நீரோட ஓடுன்னு சொல்லல. நதியே இல்லைங்க, நல்லா வாசிங்க. நதிகள் கல் கல் நம்ம இன்னும் யாராவது ஊழியக்காரர் தலைமையில் கையை வச்சு ஏதாவது உள்ளே இறங்குமான்னு பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இயேசு சொல்லிட்டாரு, என்கிட்ட தாகமாக இருக்கிறியா, என்னை விசுவாசிக்கிறியா, உன் உள்ளத்தில் இருந்து என்ன ஓடும்? ஜீவ தண்ணீரில் நதிகள் ஓடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நான் முதல்ல சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் என்னை ஒரு நோக்கத்தோடு அனுப்பியிருக்கிறீங்க. நான் என் சுய மகிமையை தேடலை, உங்கள் மகிமையை தேடுறேன். நீங்கள் அனுப்பின நோக்கத்துக்காக இந்த நாளை செலவழிக்க போகிறேன்னு காலையில் அறிவிப்பு பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்கன்னு சொன்னல. அதே மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன அறிக்கை பண்ணணும்? நான் உங்கள் மேலே விசுவாசமாக இருக்கிறேன், என் உள்ளத்திலேருந்து என்ன ஓடட்டும்? இன்னைக்கு ஜீவ தண்ணீரில் நதிகள் ஓடட்டும். உங்கள் நதிகள் ஓடுறதுக்கு என்ன நான் விட்டு கொடுக்குறேன். உங்கள் நதிகள் என் மூலமாக பாயறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? விட்டு கொடுக்குறேன். முப்பத்தி 39. ஸோ நிறைய பேர் அவருடைய வார்த்தையை கேட்டேன்னு சொன்னாங்க. மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். வேறு சிலர் ஓகே. இப்போ இந்த பிரிவினை எல்லாமே பிசாசு உண்டாக்குனதா? ஆமாம்.
நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எதை எடுத்தாலும் என்ன சொல்லி போடுறோம்? எல்லாத்துக்கும் பிசாசு சாயம் பூசக்கூடாது. பிசாசு செய்கிறது தான் அவனோட கிரியை. மற்றபடி நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறார்? சுய சித்தம் கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே என்ன கொடுத்துருக்கிறாரு? சுய சித்தம். நம்முடைய மாமிசம், நம்முடைய உலகத்தின் அடிப்படையில், நம்ம உலகத்தை புரிந்து கொண்ட அடிப்படையில் மாமிசம் சிலதை யோசிக்கும், சொல்லும். உடனே அதை நாம் யார் மேலே சொல்லக்கூடாது? சாத்தான் மேலே சொல்லக்கூடாது. அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. இயேசு ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். நான் என்னத்தை அனுப்ப வந்தேன்? பிரிவினையை உண்டாக்க வந்தேன், பட்டயத்தை அனுப்பவே வந்தேன். இதெல்லாம் சொன்னால் யாராவது இயேசுக்கிட்ட வருவாங்களா? சமாதானத்தை சொல்லியே வரமாட்டேறாங்க இல்லையா? அடுத்தது வாசிங்க. பிரிவினை உண்டாயிற்று. பாருங்க, இங்கேயும் மறுபடியும் வருது. முதல்ல எங்கே பார்த்தோம்? 30ங்களா? ஆமாம், பாருங்கள், அதையும் இதையும் லிங்க் பண்ணிக்கோங்க. 30:44 அவருடைய வேலை வராதபடியினால் கை போடவில்லை. இங்கே ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போ கவனிங்க. இவங்க போலீஸ் அனுப்புனாங்க. எதுக்கு? இயேசுவை போய் என்ன பண்ணிட்டு வாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னு. இவங்க போய் என்ன பண்றாங்க? நாங்க உங்களை எங்கே அனுப்புனோம்? அரெஸ்ட் பண்ணதான் அனுப்புனீங்க. அப்புறம் ஏன் பண்ணீங்க? ஐயா, அவர் பேசுற மாதிரி யாருமே பேசுறது என்ன பவரா பேசுறான்னு தெரியுங்களா? கிட்டத்தட்ட இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இத்தனை வருஷமா நீங்க பேசுறதுன்னு தான் கேட்கிறோம். உடனே புரியல, தலையும் புரியல, காலும் புரியல. அவன் எப்படி பேசுறான்னு தெரியுங்களா? ஏயா, உங்களை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கனாக்கா போய் அந்த ஆளை பற்றி எங்ககிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? புகழாரம் பேசிகிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் உங்களை வேலைக்கு வச்சம் பாரு, முதல்ல உங்களை வேலையிலிருந்து தூக்கணுயா. சரி, அடுத்தது பாருங்க. எங்க போட்டாடி எப்படி பேசிட்டாங்க? ஒருவனும் ஒரு காலம். இத்தனை வருஷங்களுக்கு சர்வீஸ் ஆச்சுங்க சார். நாங்களும் இந்த கோயிலில் எத்தனை பேர் பேசுகிறத கேட்டிருக்கிறோம். ஒரு ஆள் ஒரு முறை கூட இப்படி பேசுனதே இல்லை. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இவங்க வேத அறிவாளிங்க, சரியா? வேதத்தை அறியாத இந்த ஜனங்க சபிக்கப்பட்டவங்க. ஆ ஆமாம். ஆ ஆ ஆ ம் 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 எப்படி இல்லைப்பா? நிக்கதேமு என்ன சொல்கிறாரு? ஏங்க,
வெறுமனே ஏதாவது இதை ரிப்போர்ட்டை கேட்டுட்டு நம்ம செய்யலான்னு நியாயப்பிரமாணம் சொல்லுதா? என்ன பண்ணணும்? அதை குற்றச்சாட்டு ஒரு ஆள் கொடுக்கணும், அதுக்கு 2 பேர் குறைஞ்சது சாட்சி வேணும். அது எதுவுமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு சும்மா இருந்தாலும் குற்றவாளியாக இருந்தாலும் கொலை செய்யணுன்ட்டு இருக்கிறீங்களே, என்ன அதுங்க? அதுக்கும் பதிலை சொல்லலை. இவங்க எங்கே போகிறாங்க? ஏங்க என்னங்க நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? கலிலேயாவிலிருந்து ஏதாவது தீர்க்க நீ என்ன கல்ல என்ன நீ குடிகாரங்க கணக்கில் தான் பேசுகிறானுங்க அவனுங்க. மொத்தத்தில் அந்த வார்த்தை என்னது? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி செய். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அவங்களுக்கு பிடிக்கலைங்க. ஆண்டவராகி இயேசுவை பிடிக்கல. அவரை நிறைய அற்புதம் செய்கிறது அவங்களுக்கு பொறாமை. ஏகப்பட்ட ஜனம் அவர் பின்னால் போகிறத அவங்களால தாங்கிக்க முடியல. இவங்க பேசுனா அவர் சொன்ன மாதிரி மூளையில் ஒரு ஆள் இல்லை, பாதி சபை தூங்கிட்டு தான் இருக்குது, இல்லை 3/4 சபை தூங்குது, யாரும் கவனிக்கிறதில்ல, எந்திரிச்சு அங்கே போகிறோம் இங்கே போகிறோம். ஆனால் இந்த இயேசு பேசுனா எல்லாரும் கவனிக்குதுங்க. என்ன அது? இதெல்லாம் இவங்களுக்கு என்ன ஆகுது? வவுறு எரியுது. அடுத்தது சரி, இந்த ஆள் ஏதோ நல்ல ஒரு பாராட்டுக்குரிய பின்னணியான்னு பார்த்தா ஊர் நாசரேத்து, அது கலிலேயா. கலிலேயாவில் இருந்து ஏதாவது நல்லது வருமா? அதை விட நாசரேத்தில் இருந்து எதாவது நல்லது வருமா? நாடும் சரியில்லை, ஊரும் சரியில்லை, பெத்தவங்களும் சரியில்லை, வளர்த்தவங்களும் சரியில்லை. என்னையா எப்படியா நாளத்தை ஏற்றுக்கிறது? இதுதான் அவங்களோட பிரச்சனை. ஸோ என்னது? வெளி தோற்றத்தை பார்க்கிறார்கள், சத்தியத்திற்கு அவங்க செவிசாய்க்க மனமில்லை. கிட்டத்தட்ட இயேசுவுக்கு உண்மையாக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் இந்த மாதிரி பாதையை கடந்து தான் போய் தான் ஆகணும். நம்ம பேதுரு அந்த பெந்தகோஸ்து அன்னைக்கு பண்ண ஒரு பிரசங்கத்தை வச்சுட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம்? ஏன் அவருக்கு ஒரு பிரச்சனையுமே வராத மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் பேதுருவை பற்றி நல்லா ஆழ்ந்து படிச்சிங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, பவுலுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. ஊழியத்துக்குன்னு வந்துட்டா நீங்கள் சொல்கிறத ஜனங்க கேட்குற மாதிரியே இருக்கும், ஆனால் வசனத்தின்படி நடக்க மாட்டாங்க. கடைசியில் பார்த்தா கேட்குறவனும் ஒன்றை மாதிரி தாங்க இருக்கிறான், கேட்காதவனும் ஒன்று மாதிரி தான் இருக்கிறாங்க. என்னங்க பேசி பிரயோஜனம் அப்படின்னு மனசோர்வு வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பேசிக்கிட்டே இருக்கிறார். பிதா சொல்லிவிட்டாரு, நீங்கள் இதெல்லாம் பேசுங்க மகனே அப்படின்னு. அதனால் இயேசு என்ன பண்ணுறாரு? பிதாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இது எல்லாத்தையுமே பேசுகிறார். யூதர்கள் மத்தியில் அதிருப்தி வருது, பேசுகிறார். தேவாலயத்தில் நின்று பேசுறது ஆளுக்கு என்னங்க எலிஜிபிலிட்டி இருக்குது, ஆனால் நின்று பேசுற. தேவனோட ஊழியத்தில் உங்களுக்கும் எனக்கு இருக்கிற எலிஜிபிலிட்டி என்ன தெரியுங்களா? பிதாவோடு உங்களுக்கும் எனக்கு இருக்கிற உறவு. ஆர் வி இன் ஹாட்லைன் கனெக்ஷன் வித் த ஹெவன்லி ஃபாதர்? பரலோக பிதாவோடு ஒரு சூடான தொடர் உறவிலே நம்ம நிலைச்சிருக்கிறோமா?